எங்களுக்கு பாருங்க ஆன்ம பலம் குறைந்தனால தான் இன்றைக்கு நாங்கள் மனக்குழப்பங்களும் வேதனைகளும் எங்கள் கடமையை சரியாக செய்ய முடியாது. நாங்கள் பாருங்க சந்தோஷமாக வாழ வந்த நாங்கள் ஏன் நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக வாழலை? அந்த சந்தோஷத்தை 2 நாள் தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். நிரந்தரமான சந்தோஷமாகத்தான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள பிறந்த இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாருங்க நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் தெய்வத்துக்கு தான் கொடுத்தாங்க. குழந்தைக்குள்ள நீங்கள் தெய்வத்துக்கு, ஏன்டாது கதைக்க தெரியாது. வரும்போது எந்த உடுப்பும் இல்லை பாருங்க. அம்மா மயக்கத்தில் இருக்காவோ பிள்ளைய தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்க நர்ஸ் தான் உடுப்பு கொடுக்குறாரு. அந்த உடுப்பை கொடுக்குறதுக்கு ரெடியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு பாருங்க உடுப்பு கொடுக்குறோம் பாருங்க. யாருக்கு கொடுக்குறோம்? அந்த தெய்வத்துக்கு கொடுக்குறோம். அந்த தெய்வீக தன்மை இருக்கும்போது, சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அதை கேட்காமலே கொடுக்குறோம். அதை பார்க்குறோம், அதுக்கு சத்து உள்ள பொருள்லாம் கொடுக்குறோம். ஆனால் வளர்ந்த பிறகு எங்களுக்கு பாருங்கள் ஏன் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கிதில்லை, வாழ முடியாது என்று சொன்னால் பாருங்கள் அந்த தெய்வீக தன்மையை விட்டு நாங்கள் உலகத்துக்குள்ளே போயிட்டோம். ஆசைப்பட்டு பாசங்களை மாட்டுப்பட்டு அதுக்குள்ளே இருக்கத்தால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கிதில்லை. கிடைச்சதை வாழ முடியாது. தத்தளித்து கொண்டிருக்கும் போது தான் கடவுள் எங்களுக்கு வாரார். ஆனால் ஞானிகள் பாருங்கள் திருப்பி குழந்தைக்குள்ள இருக்க தெய்வீக தன்மையை அந்த ஞானி ஆகிறோன்னே ஞானியை தேடி எல்லா பொருட்களும் பாருங்கள் அவர்கிட்ட தேடி வருதுன்னா அவர் குழந்தைக்குள்ள தெய்வத்தன்மை இருந்த மாதிரி அந்த ஞானிக்குள்ள தெய்வத்தன்மை வந்தது. அந்த தெய்வத்தை நோக்கித்தான் பாராங்கள்ல, அந்த சரீரமாகிய அந்த ஞானியை தூக்கி வரல.